விக்ரம், வயது 32. விக்ரமின் மனைவியின் பெயர் கமலி. அவளது வற்புறுத்தலின் காரணமாக வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்த விக்ரம் தனது வேலையை விட்டுவிட்டு தனது சொந்த ஊருக்கு திரும்பினார். அன்று ஒரு நாள் கமலி, என்னங்க, உங்கள் தங்கச்சி எதுக்காக இப்போ நம்ம வீட்டுக்கு வர்றாங்க? ஏன் அப்படி கேட்குற என்று விக்ரம் கேட்டவுடன் கமலி, இல்லை, உங்கள் தங்கச்சி அங்கேயே அவங்க வீட்டில் இருக்க வேண்டியது தானே. அவங்க பொண்ணுக்கு 1 மாதம் லீவு விட்டா அதுக்கு நம்ம வீட்டுக்கு தான் வரணுமா என்ன? ஏன், அவங்க மாமியார் வீடு அங்கே தானே இருக்கு, அங்கே போக வேண்டியது தானே. எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வரணும்? அதற்கு விக்ரம், இங்கே பாரு, அவள் இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எங்கள் அம்மாவுக்கும் அவங்க பொண்ணையும் பேத்தியையும் பார்க்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா என்றவுடன் கமலி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஆனால் உங்கள் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்தா எனக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் தேவையில்லாமல் சண்டை தான் வரும் என்று கமலி கூற, அதற்கு விக்ரம், இங்கே பாரு, அவள் வருவது முடிவானது தான். அவள் ஒன்றும் உங்ககிட்ட வந்து சண்டை போட போகிறதில்ல. நீ அவள் இருக்கிற இடத்துக்கு போய் சண்டையை இழுக்காம இருந்தா சரி. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேனா என்று கமலி கூற, உடனே விக்ரம், இங்கே பாரு, தேவையில்லாமல் என்னை கோபப்பட வைக்காத. முதல்ல வீட்டில் வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. எனக்கு ஆஃபீஸ் வேலை 1008 இருக்கு. நான் உன்னோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதா இல்லை என்னோட வேலையை பார்க்கிறதா? முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று கோபமாக பேசினான். சிறிது நேரத்திற்கு பிறகு மாமியார் மரகதம், அப்பா விக்ரம், தங்கச்சி எத்தனை மணிக்கு வந்து இறங்குறதா சொன்னா? 12 மணிக்குமா? 12 மணிக்கா? அம்மா, நீங்கள் ஏன் படபடன்னு இருக்கிறீங்க என்று விக்ரம் கேட்க, அதற்கு மரகதம், இல்லப்பா, இதற்கு முன்பெல்லாம் அஞ்சலி அவளது கணவன் அர்ஜுன் கூட வருவா, அதனால எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ அஞ்சலியும் அவளது பொண்ணும் தனியாக வர்றாங்க இல்லையா, அதுதான் நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேரணும்னு கொஞ்சம் படபடான்னு இருக்குப்பா என்றதும் விக்ரம், அம்மா, அஞ்சலி என்ன சின்ன குழந்தையா? அவள் நல்லா படிச்சிருக்கா. பக்கத்தில் இருக்கிற பெங்களூரில் இருந்து இந்த மதுரைக்கு வர எவ்வளவு நேரமாக போகுது? அதுவும் அவள் வர்றது ஃப்ளைட்டில். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. நீங்கள் எதை நினைத்தும் பயப்படாதீங்க. இல்லைப்பா, இப்போ மணி 10:30 மணி ஆயிடுச்சு. நீ போய் அவளை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பா. என் மகளையும் பேத்தியையும் பார்த்தால்தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்றவுடன் விக்ரம், சரிம்மா, நான் என்னதான் உங்களை சமாதானப்படுத்தினாலும் நீங்கள் சமாதானமாக போகிறது இல்லை. நான் கிளம்புறேன் என்று அங்கிருந்து கிளம்பி விமான நிலையத்திற்கு சென்றான். சிறிது நேரத்திற்கு பிறகு விக்ரம் தனது தங்கை அஞ்சலியை அழைத்து கொண்டு தனது வீட்டிற்கு வந்தவுடன் அதனை பார்த்த மரகதம், அம்மாடி அஞ்சலி, என்னம்மா, எப்படி இருக்க? இப்படி துரும்ப இழைச்சி போயிட்டியே, நல்லா சாப்பிடக்கூடாதா? அம்மா, உன்னோட கண்ணுக்கு தான் நான் இழைச்ச மாதிரி தெரிகிற. உன் பையன் இருக்கானே, வர்ற வழி எல்லாம் நீ குண்டாயிட்டேன்னு என்னை கேலி பண்ணிட்டே இருக்கிறான் என்றதும் ஒரு புன்னகை புரிந்தபடி மரகதம், அம்மாடி பேத்தி, அனு வந்துட்டியா? என் கண்ணுக்குள்ளேயே இருந்து தெரியுமா? உன்னை பார்த்ததும் தான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. நீ வர்றேன்னு தெரிஞ்ச உடனே அம்மாச்சி உனக்கு என்னென்னலாம் செஞ்சு வச்சிருக்கேன்னு தெரியுமா என்றதும் அஞ்சலியின் குழந்தை அனு, அம்மாச்சி, அப்படின்னா எனக்கு பிடிச்ச முறுக்கு, அதிரசம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்களா? ஆமாம், என் அணுக்குட்டிக்காக நான் நேத்தே உனக்கு பிடிச்ச எல்லா பலகாரமும் செஞ்சு வச்சிட்டேன். இதை வயிறு நிறைய சாப்பிடுவியா? அம்மாச்சி உனக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லி தூங்க வைப்பேனா. உள்ளே போகலாம், வாங்க வாங்க. அனைவரும் உள்ளே அழைத்து செல்ல அவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த கமலிக்கு வயிறு பற்றி எரிந்தது. இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குன்னு தெரியல. இதில் அதிரசம் முறுக்கு ஒரு கேடு என்று மனதில் நினைத்து கொண்டாள் கமலி. பின்பு கமலி அஞ்சலியை பார்த்து, அண்ணி, பயணமெல்லாம் எப்படி இருந்தது? அதற்கு அஞ்சலி, எல்லாம் நல்லபடியாக இருந்தது. நீ எப்படி இருக்க கமலி? எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமாம், எவ்வளவு நாள் லீவில் வந்திருக்கீங்க? அணுவுக்கு 1 மாதம் லீவு. 1 மாதம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அப்படியா, சரி சரி. ஆனால் நீங்கள் ஏன் இந்த மாதம் இந்த ஊருக்கு வந்தீங்க? ஏன், என்னாச்சு என்று அஞ்சலி கேட்க, அதற்கு கமலி, இல்லை, இப்போ மதுரையில் வெயில் கொளுத்துது.
வீட்டில் இருந்து காலை வெளியே எடுத்து வைக்க முடியல. 48 டிகிரி செல்சியஸில் சூரியன் மண்டையை பொழக்குது. ஆனால் பெங்களூர் அப்படி இல்லையே, நல்லா குளு குளுன்னு இருக்கும். இந்த நேரம் போய் இந்த சின்ன பொண்ணை அழைச்சிட்டு இங்கே வந்திருக்கீங்களே, பேசாமல் நீங்கள் பெங்களூர்லேயே இருந்திருக்கலாம் என்றதும் விக்ரம், கமலி என்ன பேசுகிற என்று கேட்க, அதற்கு கமலி, இல்லைங்க, இந்த வெயிலில் இந்த சின்ன குழந்தைக்கு ஏதோ நோய் வந்துடக்கூடாது என்கிற அக்கறையில் தான் பேசினேன். அதனை கேட்டதும் அஞ்சலி, கமலி நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். மதுரையில் வெயில் அடித்தாலும் வீட்டுக்குள்ளே தான் ஏசி இருக்கே, என் பொண்ணை நான் ஏசியில் பத்திரமா வச்சு பார்த்துப்பேன் என்றதும் மீண்டும் கமலி, சரி சரி, ஆமாம் திரும்ப ரிட்டர்ன் டிக்கெட் எப்போ போட்டிருக்கீங்க என்று கேட்டவுடன் கோபத்தில் விக்ரம், கமலி அவள் இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்கா, வந்து 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்போ இங்கேருந்து கிளம்புறீங்கன்னு கேட்குற? ஐயோ, நான் டிக்கெட் எப்போ போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். ஏன்னா டிக்கெட் எல்லாம் முன்னாடியே போட்டால் தானே செலவை குறைக்க முடியும், அந்த அக்கறையில் தான் நான் கேட்டேன் என்றவுடன் அஞ்சலி, இங்கே பாரு கமலி, அந்த கவலையெல்லாம் உனக்கு எதுக்கு? எவ்வளவு செலவாக இருந்தாலும் அதை என்னோட கணவர் அர்ஜுன் பார்த்துப்பாரு. நீ அதை நினச்சி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்படாத, உன் புருஷன் காசை ஒன்றும் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போக போகிறதில்ல என்றது மாமியார் மரகதம் மனதிற்குள். அப்படி சொல்லுமா என் தங்க குட்டி, வந்ததுல இருந்து என்னென்ன கேள்வி கேட்கிறாள் பாரு. மறுநாள் கமலி தன் தோழி ரதியை பார்க்க அவளது வீட்டிற்கு சென்றிருந்தாள். அங்கே ரதி, கமலி உன்னோட நாத்தனார் அஞ்சலி இருக்காளே, 1 மாசம் லீவு விட்டா அவங்க மாமியார் வீட்டுக்கு போகலாம், இல்லை அவளது புருஷனை கூட்டிட்டு வேற எங்கேயாவது சுற்றுலா பயணம் போகலாம். உன் வீட்டில் வந்து 1 வாரம் ஒண்டிக்கிட்டாலே. ஆமாம், இப்போ நீ என்ன பண்ண போற என்றதும் கமலி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அவளும் அவளது பொண்ணும் அந்த வீட்டை விட்டு நகர மாதிரியே தெரியல. ஓசி சோறு சாப்பிட்றதுக்கு பெங்களூர்ல இருந்து கிளம்பி வந்துட்டா. ஆமாம், ஏன் இந்த நாத்தனாருங்க எல்லாம் ஆனா ஊனா அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க என்று கேட்டதும் ரதி, ஆமாம், நீ எந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருப்ப? நீ என்ன கேட்குற? எனக்கு ஒன்றும் புரியலையே என்று கமலி கூற, மீண்டும் ரதி, அதாவது நீ உங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கியா, இல்லை மாமியார் வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன். அது எப்படி என் மாமியார் என்ன சந்தோஷமா இருக்க விடுவாங்க? கண்டிப்பா அது எங்க வீட்டில் தான், ஏன்னா அது நான் பிறந்து வளர்ந்த வீடு என்றதும் ரதி. கரெக்டாக சொன்ன பாத்தியா, உனக்கு மட்டும் இல்லை, உன்னோட நாத்தனார் அவள் அந்த வீட்டில் பிறந்து வளர்ந்தவ. நமக்கு எப்படி நம்ம அம்மா வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமான ஒரு உணர்வு கிடைக்குதோ, அதே மாதிரி தான் அஞ்சலிக்கும். அவளுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது ஒரு சந்தோஷம். ஆனால் ஒன்றை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ கமலி, இந்த நாத்தனாருங்க வந்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா சரி, ஆனால் அவங்கனால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. தேவையில்லாமல் குடும்பத்துக்குள்ள ஏதாவது கலகத்தை மூட்டி விட்டுட்டு தான் போவாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற பண்டம் பாத்திரம்னு எல்லாவற்றையும் போகும்போது சுழட்டி எடுத்துக்கொண்டு தான் போவாங்க பாரு. எங்க பாரு கமலி, உனக்கு வேற இப்போதான் கல்யாணமாயிருக்கு. நீ இப்போவே உன்னோட கணவரை உன்னோட கைக்குள்ளே வச்சுக்கிறது தான் சாமர்த்தியம். உன்னுடைய நாத்தனார் உன் வீட்டில் ரொம்ப நாள் தங்க விடாத. ஏதாவது செஞ்சு அவளை சீக்கிரமாகவே அவ புகுந்த வீட்டுக்கு அனுப்புகிற வழியை பாரு என்றதும் கமலி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், எனக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல. உனக்கு தான் கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பாக இது மாதிரியான அனுபவம் எல்லாம் உனக்கு உன்னோட வாழ்க்கையில் இருந்திருக்கும் தானே. நீ எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கக்கூடாதா என்று கேட்டதும் ரதி, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது. அஞ்சலியின் கணவர் அர்ஜுனுக்கு அவரோட மனைவி ஊரில் வேற யாரோ ஒரு பையன் கூட கள்ளத்தொடர்பு வச்சிருக்கா அப்படின்னு அர்ஜுனை நம்ப வச்சுட்டோம்னு வச்சுக்கோ. அவ்வளவுதான், அர்ஜுன் உடனே அடுத்த ஃப்ளைட்லேயே ஊருக்கு வந்து அவனது பொண்டாட்டிய அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக போகிறான். அதனை கேட்டதும் கமலி, யோசனை என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனால் எப்படி நம்ப வைக்கிறது? அட, உன் ஃபோன்லேயே இருக்கேன். ஃபோன்லையா? அப்படி என்ன இருக்கு என்றதும் ரதி மீண்டும், அப்படியே உன்கிட்ட பேசிக்கிட்டே உன் ஃபோனில் இருந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே இருந்தேன். இங்கே பாரு, உன்னோட நாத்தனார் அஞ்சலி யாரோ ஒரு பையன்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ உன்கிட்ட இருக்கு. இந்த பையனா?
இந்த பையன் வந்து நாங்கள் ஏதோ குடும்பமாக ஒரு சுற்றுலா பயணம் போயிருந்தோம். ஆ, அப்போ தான் இந்த பையனை நாங்கள் பார்த்தோம். எங்கள் அண்ணியோட கூட படித்த பையன்தான் இவன். இது போதுமே அர்ஜுனை நம்ப வைக்கிறதுக்கு. நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே என்று கமலி கேட்க, அதற்கு ரதி, பாரு, நாம் அர்ஜுனுக்கு இந்த ஃபோட்டோவையும் அது கூடவே அஞ்சலியையும் அந்த பையனையும் தப்பாக இருக்கிற மாதிரி அது இதுன்னு ஏதாவது சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு குறுஞ்செய்தி ஒன்று அனுப்புவோம். கண்டிப்பாக அதை பார்த்த உடனே அர்ஜுனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும். உடனே வந்து அவர் பொண்டாட்டியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவார். இந்த ஐடியா எப்படி இருக்கு என்று கேட்டவுடன் கமலி, ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் நான் பேசினா அர்ஜுன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாரு. அதான் யோசனை பண்ணுறேன். ரதி, அர்ஜுனுக்கு உன்னை யார் என்னன்னே தெரியாது. நீயே பேசி அனுப்பிவிடு என்றவுடன் ரதி சரி என்று கமலி சொன்னது போன்றே ஒரு புகைப்படம் மற்றும் ஒரு குறுஞ்செய்தியை அர்ஜுனுக்கு அனுப்பி வைத்தாள். பின்பு வீட்டிற்கு திரும்பிய கமலி தனது கணவன் விக்ரமை பார்த்து, என்ன நீங்க இன்றைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டீங்க? ஆமாம், நாம் எல்லாரும் ஷாப்பிங் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால தான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, நீயும் கிளம்பு, நாம் எல்லாரும் வெளியே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே வெளியில் சாப்பிட்டு வரலாம். அதற்கு கமலி, இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தலையெல்லாம் வலிக்குது, காய்ச்ச வர மாதிரி இருக்கு என்றதும் விக்ரம் உடனே, என்ன ஆச்சு? காலையில் பார்க்கும்போது நல்லா தானே இருந்த? ஆமாங்க, ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ என்ன பண்ணுறது? சரி கமலி, நீ பேசாமல் ஒன்று பண்ணு, வீட்டில் கஞ்சி வச்சு குடிச்சிட்டு மருந்து எடுத்து போட்டுக்கோ. நான், அஞ்சலி, அனு, அம்மா எல்லாரும் கிளம்புறோம் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி சென்றனர். அவர்கள் அங்கிருந்து சென்ற பின்பு கமலி மீண்டும் ரதிக்கு தொலைபேசியில் அழைத்து அங்கு நடந்தவற்றை கூறினாள். அதனை கேட்ட பின்பு ரதி, என்ன கமலி சொல்ற? உனக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னா உன்னோட கணவர் விக்ரம் பக்கத்துல இருந்து உன்னை பார்த்துக்கிறது அவரோட கடமை இல்லையா? ஆனா உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு அவங்கள கூட்டிட்டு வெளியே போறாரா? இங்க பாரு கமலி, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. இப்பவே உன்னுடைய கணவரை நீ தட்டி வை என்று இருவரும் மாறி மாறி தனது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதில் நேரம் போவதே அவர்களுக்கு தெரியவில்லை. சிறிது நேரத்திற்கு பின்பு வெளியில் சென்றிருந்த விக்ரம் மற்றும் அவனது குடும்பத்தார் வீட்டிற்குள் நுழைய அஞ்சலியின் மகள் அனு கமலியின் அறைக்குள் சென்று அவளது அழகு சாதன பொருட்களை எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள். அதனை பார்த்தவுடன் கமலி, இவ எப்போ இங்கே வந்தா? ஒருவேளை நம்ம பேசியதை இவ கேட்டிருப்பாளா? அனு, நீ எப்போ வந்த? நாங்கள் இப்போதான் வந்தோம் ஆண்டி. ஆமாம், கையில் என்ன? உங்களுடைய நெயில் பாலிஷ், அதை முதல்ல கொடு. அடுத்தவங்க பொருளை எடுக்கிறதா இருந்தா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு எடுக்கணும் என்கிற மேனர்ஸ் கூட உனக்கு இல்லை. அம்மாவும் பொண்ணும் அப்படியே ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தை மாதிரி, ஒரே குணம். அதை முதலில் கொடு என்றதும் சிறு குழந்தையானது அழுது கொண்டே கீழே இறங்கி வர அதனை பார்த்ததும் விக்ரம், அனு என்ன ஆச்சு, ஏன் அலறம்மா என்று கேட்க அதற்கு குழந்தை, மாமா, நான் அத்தையோட நெயில் பாலிஷ் போட்டதுக்கு அத்தை என்ன திட்டாங்க கேட்டு கீழே வந்த கமலியிடம் விக்ரம், சின்ன குழந்தை, நெயில் பாலிஷ் தானே, போட்டா போட்டுட்டு போகட்டுமே, அதுக்கு எதுக்கு ஒரு குழந்தைங்கிற இரக்க குணம் கூட இல்லாம இப்படி எடுத்தெறிஞ்சு அவளை திட்டி அனுப்பியிருக்க? பாரு அந்த சின்ன குழந்தை எப்படி அழுகிறாள் என்றதும் கமலி, ஐயோ நான் ஒன்றும் சொல்லலை, மெத்த மேலே உட்கார்ந்து நெயில் பாலிஷ் போடக்கூடாது, கரைப்பட்டா போகாதுன்னு சொன்னேன். பாருங்க எப்படி பொய் சொல்கிறான்னு. இந்தாங்க இந்த நெயில் பாலிஷ், எனக்கு வேண்டாம். இந்த அனு, இதை நீயே வச்சுக்கோ என்றவுடன் அஞ்சலியின் மகள் அனு, எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று கூற கமலி மீண்டும் அஞ்சலியை பார்த்து, அண்ணி இந்தாங்க, நீங்களே உங்கள் பொண்ணுக்கு போட்டு விடுங்க. அதற்கு அஞ்சலி, ஒன்றும் வேண்டாம், நீயே எடுத்துட்டு போ என்று கோபமாக கூறினாள். 2 நாட்களுக்கு பிறகு அனைவரும் வீட்டில் அமர்ந்திருந்த அந்த வேளை அஞ்சலியின் கணவன் அர்ஜுன் வீட்டிற்கு வர அர்ஜுனை பார்த்தவுடன் அஞ்சலி, என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? 1 மாதம் நீங்களும் இருக்கலாம் என்று முடிவு பண்ணி வந்துட்டீங்களா என்று கேட்க உடனே கோபமான அர்ஜுன், கண்டவனோடு ஊர் சுத்துறதுக்கு தான் அம்மா வீட்டுக்கு லீவுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தியா என்றவுடன் ஒன்றும் புரியாத அஞ்சலி, என்ன சொல்றீங்க?
நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. உனக்கு எப்படி புரியும்? நீ தான் சகல கலா கில்லாடியாச்சே. ஆமாம், இந்த ஃபோட்டோவில் உன் கூட இருக்கிறது யாரு? தனது கைபேசியில் இருந்த அந்த புகைப்படத்தை எடுத்து அஞ்சலியிடம் காட்டினான். அதனை பார்த்த அஞ்சலி, இது என்னோட நண்பன் முருகன். சின்ன வயசுல இருந்தே நானும் முருகனும் ஒன்றா தான் படித்தோம். இப்போ அவன் சென்னையில் வேலை பார்க்குறான். ஆமாம், இந்த புகைப்படம் உங்கள் கைக்கு எப்படி வந்தது? அப்படின்னா என்ன நீங்கள் வேவு பார்க்குறீங்களா என்று அஞ்சலி கேட்க, அர்ஜுன், அதெல்லாம் எதுக்கு உனக்கு? இப்போ முதல்ல உன்னோட பெட்டி படுக்கை எடுத்துட்டு கிளம்பு. என்னங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? வந்ததில் இருந்து சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ பேசுகிறீங்க. நான் முருகனை பார்த்து 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். நான் மதுரைக்கு வந்ததில் இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே நான் மீட் பண்ண கூட போகலை. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபோட்டோவை என் கண்ணு முன்னாடி காட்டி என்னையும் முருகனையும் தப்பாக நினச்சி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை என்றது மாமியார் மரகதம். அர்ஜுன் தம்பி, என்னப்பா ஆச்சு? வந்ததும் வராததுமா சுடுதண்ணியை காலில் கொட்டின மாதிரி இப்படி படபடன்னு பேசினா எங்களுக்கெல்லாம் என்னப்பா புரியும் என்றதும் அர்ஜுன், உங்களுக்கு புரியாது பாருங்க, உங்கள் பொண்ணு பண்ண கன்றாவியை பாருங்க என்று புகைப்படத்தை தனது மாமியாரிடம் அர்ஜுன் காட்ட, அஞ்சலி அர்ஜுனை பார்த்து, அப்படின்னா நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா என்று கேட்டதும் அர்ஜுன், ஆமாம், சந்தேகம்தான் படுறேன். இப்படி ஒரு ஃபோட்டோவை பார்த்ததுக்கு பிறகு எந்த புருஷனால கட்டுன மனைவியை சந்தேகப்படாமல் இருக்க முடியும்? ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பேசினாவே அது தப்பு தானா என்று அஞ்சலி கேட்டவுடன் அர்ஜுன், இங்க பாரு, ரொம்ப சாமர்த்தியத்தனமாக பேசுகிறதா நினப்பா உனக்கு? முதல்ல பொட்டி படுக்கையை எடுத்துட்டு என் கூட பெங்களூருக்கு கிளம்பி வா என்றதும் அஞ்சலி, கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனால் இவ்வளவு நாள் நான் உங்கள் கூட இருந்தோம் கட்டுன மனைவியை உங்களால் புரிஞ்சுக்க முடியல. யாரோ ஒருத்தன் உங்களையும் என்னையும் பிரிக்கணும்னு முடிவு பண்ணி இப்படி ஒரு ஃபோட்டோவை உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு கட்டுன மனைவியை சந்தேகப்படுறீங்களே, உங்கள் கூட என்னால் இனிமே வாழ முடியாது என்றதும் அர்ஜுன் மீண்டும், இங்கே பாரு, உன்னை நான் கடைசியாக கேட்குறேன், என் கூட உன்னால் வர முடியுமா முடியாதா என்று கேட்க அஞ்சலி, இப்படிப்பட்ட சந்தேகப்படுற மனுஷனோட என்னால் இனிமே குடும்பம் நடத்த முடியாது என்றதும் அர்ஜுன் கோபமாக, அப்படின்னா இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத என்று சொல்லி அங்கிருந்து சென்று விட்டான். அதனை பார்த்ததும் கமலி தனது தோழி ரதிக்கு ரகசியமாக தனது தொலைபேசியில் அழைக்க, ரதி, என் நாத்தனார் அஞ்சலி இருக்காளே, 1 வாரம் கழித்து பெங்களூருக்கு போகிறதா இருந்தா. ஆனால் இப்போ நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு. அர்ஜுன் வீட்டுக்கு வந்து தாம் தும்னு ருத்ர தாண்டவம் ஆடிட்டான் தெரியுமா? நீ இப்போ என் கூட வரலைனா இனிமேல் கடைசி வரைக்கும் நீ உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கோபமாக இங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு என்றதும் ரதி, என்ன சொல்கிற? அப்படின்னா அஞ்சலி அர்ஜுன் கூட கிளம்பி போகலையா? ஆமாம் ரதி, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. 1 மாதத்தில் போகிறதா இருந்தா அவளை வாழ்நாள் முழுக்க இந்த வீட்டிலையே இருக்கிறதுக்கு நானே ஒரு சந்தர்ப்பத்தை அவளுக்கு உருவாக்கி கொடுத்துட்டேனே. இங்கே பாரு ரதி, எனக்கு அவள் இங்கே இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலை. ஏதாவது பண்ணி அவளை இப்போவே நான் அவள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அதாவது ஒரு நல்ல யோசனை இருந்தா சொல்லு ரதி என்று கேட்க, மீண்டும் ரதி, உடனே யோசனை சொல்லணும்னா எப்படி கமலி முடியும்? எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் உனக்கு சொல்கிறேன் என்று திரும்பி பார்த்தபோது கமலிக்கு பேரதிர்ச்சி. அர்ஜுன், தேவி, விக்ரம் மற்றும் மரகதம் என அனைவரும் அங்கு நின்று கொண்டு கமலி பேசுவது அனைத்தையும் முழுவதுமாக கேட்டுவிட்டனர். பின்னர் அர்ஜுன் கமலியை பார்த்து, என்னடா மொட்டை கடிதாசி போடுற மாதிரி நம்ம மனைவியை யாரோ தப்பாக சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களேன்னு கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். ஆனால் கண்டிப்பாக இந்த வேலையை பார்த்தது நானும் அஞ்சலியும் நல்லா வாழ்கிறத பிடிக்காத நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தராக தான் இருக்கும்னு எனக்கு அப்போவே என் மனசுக்கு பட்டது. ஆனால் அது நீயா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல கமலி என்றதும் அஞ்சலி, கமலி, நான் உனக்கு இந்த வீட்டுக்கு வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்காக இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்கிற அளவுக்கு நீ துணிந்து விட்டாயா? நல்ல வேலை, அர்ஜுனுக்கு என்னை பற்றி நல்லா தெரிஞ்சதால சரியா போச்சு. ஒருவேளை சந்தேகப்படுற புருஷனாக இருந்தா
என்னுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? அட, இதை பற்றி எல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி என் மேலே பழி சுமத்த துணிஞ்சி இருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா என்றதும் ரதி அந்நேரம் பார்த்து கமலிக்கு கைபேசியில் மீண்டும் அழைக்க அவளது கையில் இருந்த தொலைபேசியை பறித்து அர்ஜுன் அதனை ஆன் செய்தான். அப்போது ரதி, கமலி, எனக்கு இப்போ ஒரு நல்ல யோசனை கிடைச்சிருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத. முட்டை மந்திரம் கேள்விப்பட்டிருக்கியா? முட்டையை ஊதி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான். உன்னோட நாத்தனாருக்கு நாம் அதை பண்ணிடலாம். இப்படி மட்டும் நாம் செஞ்சிட்டோம், உன்னோட நாத்தனார் வந்து அர்ஜுன் கூட சீக்கிரமாகவே பெங்களூருக்கு கிளம்பி போயிடுவா. அதனால நாம் ஒரு நல்ல மந்திரவாதியாக பார்த்து உன் நாத்தனார் பேரில் ஒரு முட்டை மந்திரம் செஞ்சு வைக்கலாம். கண்டிப்பாக உன்னோட நாத்தனார் அஞ்சலி 2 நாளில் கிளம்பி பெங்களூருக்கு போயிடுவா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மந்திரவாதி இருக்காரு. நீ கிளம்பி உடனே வா, நாம் இப்போவே அவரை பார்க்க போகலாம் என்றதும் அஞ்சலி அதனை வாங்கி, நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். என்னோட குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, அது எல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு நானும் யோசிச்சு என் மண்டையெல்லாம் குழம்பி போச்சு. நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு நல்ல மாந்திரிகரை பார்த்து என் குடும்ப பிரச்சனையெல்லாம் சரி பண்ண சொல்லி கேட்கலாம் என்றதும் ரதி, யாரு, குரல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு என்றதும் அஞ்சலி, என் பேரு அஞ்சலி, கமலியோட நாத்தனார் என்றதும் பதட்டத்தில் ரதி என்ன செய்வது என்று தெரியாமல் அழைப்பை உடனடியாக துண்டித்துவிட, அங்கு நடப்பது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த மரகதம் கமலியை பார்த்து, அடி பாவி, என் பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்க அவளுக்கு செய்வன வைக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? அவ என்னடி அப்படி உன் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டா? தாய் வீடுன்னு சொல்லி 1 மாதம் வந்து என் பொண்ணு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா? அது உனக்கு பொறுக்கலையா என்றதும் விக்ரம், என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியா? இனிமே இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்று கோபமாக கூற, அஞ்சலி, விக்ரம் விடு, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே கொஞ்சம் கூட பிடிக்கலைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் என்னால் உனக்கும் அவளுக்கும் இடையில எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் நான் இதை பற்றி உங்ககிட்ட எதுவும் பேசலை. இங்கே பாருங்க, இது எங்கள் அப்பா அம்மா கட்டின வீடு. எங்கள் அப்பாவும் அம்மாவும் சுயமாக சம்பாதிச்சு இரத்த வியர்வை சிந்தி கட்டின வீடு இது. இந்த வீட்டில் விக்ரமுக்கு எப்படி எல்லா உரிமையும் இருக்கோ அதே போன்றுதான் எனக்கும் இந்த வீட்டில் சம பங்கு இருக்கு என்பதை நீ என்றைக்குமே மறந்துடாத. எங்கள் அம்மா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வரதான் செய்வேன். இனி இது மாதிரி ஒரு சீப்பான செயலை செய்யாத என்று கோபமாக கூற, அங்கிருந்தவர்களிடம் எவ்வாறு மன்னிப்பு கேட்பது என்று தெரியாமல் குற்றவாளியாக கூனி குறுகி நின்றாள் கமலி. இன்றைக்கும் ஒரு சில வீடுகளில் திருமணத்திற்கு பிறகு கணவனது உடன் பிறந்த சகோதரிகள் வீட்டிற்கு வருவது ஒரு சில மருமகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. காரணம், தனது மாமியார் மற்றும் தனக்கும் இடையேயான நட்புறவை தனது நாத்தனார் சிதைத்து விடுவாரோ என்ற எண்ணம் ஒரு பக்கம், தனது கணவரை தனது நாத்தனார் தனது கைக்குள் அடக்கி விடுவாரோ என்ற மற்றொரு எண்ணம் மறுபக்கம். பிற்காலத்தில் நாத்தனார் சொத்தில் உரிமை கொண்டாடி வந்து விடுவாரோ என்ற பெருங்கவலை ஒரு பக்கம். இதற்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான். திருமணத்திற்கு பிறகு வீட்டிற்குள் நுழைகின்ற மருமகள்கள் என்கிற பெண்கள் அந்த வீட்டில் உள்ள பெண்களை தனது உடன் பிறந்த சகோதரியாக நினைக்காததுதான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஆணிவேர். ஒவ்வொரு மருமகளும் சில விஷயங்களை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எப்படி தனக்கு தனது தாய் வீடு சொர்க்கமோ அப்படித்தான் தனது கணவனின் வீட்டில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணிற்கும் தனது தாய் வீடு சொர்க்கம். தனது கணவனின் சகோதரிகள் பிற்காலத்தில் சொத்தில் பங்கு கேட்டு விடுவார்களோ என்ற எண்ணத்தில் ஒரு சில பெண்கள் கணவரது வீட்டு பெண்கள் மற்றும் அவர்களது குழந்தைகளை வீட்டிற்குள் அனுமதிப்பது கூட கிடையாது. அந்த குழந்தைகளிடம் எப்பொழுதும் சிடுசிடுவென்று கோபத்தை மட்டுமே வெளிப்படுத்துவது என்பது முற்றிலும் தவறு. நீங்கள் உங்களது தாயின் வீட்டிற்கு செல்லும்போது உங்களின் அண்ணனின் மனைவி அல்லது தம்பியின் மனைவி உங்களை அல்லது உங்களின் பிள்ளைகளிடம் இவ்வாறு நடந்து கொண்டால் உங்களின் மனம் எப்படி இருக்கும் என்பதை ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். இனிமேலாவது திருமணத்திற்கு பிறகு செல்கின்ற ஒவ்வொரு பெண்ணிடமும் பெற்றோர்கள்
அவ்வீட்டு பெண்ணை முதலில் அந்த வீட்டில் இருந்து வெளியே அனுப்பு என்ற தவறான கருத்துக்களை அந்த பெண்ணின் மனதில் பதிய வைப்பதை முதலில் நிறுத்துங்கள். அவ்வீட்டு பெண்ணையும் உனது சகோதரியாக, உனது தோழியாக நினைத்துக்கொள் என்ற நல்ல கருத்துக்களை சொல்லி அனுப்புங்கள். மருமகள் மற்றும் நாத்தனாருக்கு இடையே நடக்கின்ற பெரும்பாலான பிரச்சனைக்கு மூல காரணமே அப்பெண்ணை தனது சகோதரியாக நினைக்காதது மற்றும் தோழிகள் மற்றும் பெண் வீட்டாரின் தவறான வழிநடத்துதல் போன்ற இத்தகைய ஒரு சில செயல்கள்தான். எனவே மருமகள் என்ற பட்டத்தை சுமக்கப் போகின்ற பெண்களே, திருமணத்திற்கு பிறகு உங்களது கணவரது வீட்டில் வாழ செல்வது நீங்கள் மட்டுமே, உங்கள் குடும்பமும் அல்லது உங்களின் தோழர் தோழியோ கிடையாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் என்ற இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக்கொள்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் செய்து இந்த கதையை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கமலி செய்தது சரியா, அது பற்றிய உங்களது கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காம கமெண்டில் தெரிவியுங்க. ஸ்டோரி டைம் 6 தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.